ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம். சரி, பிரெட்டை வச்சு எப்படி நம்ம ஹல்வா சூப்பராக நம்ம செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. அதுக்கு உங்களுக்கு பிரெட் இருந்துச்சுன்னா இது மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேர் வந்து இந்த ஓரத்தில் உள்ளதெல்லாம் சைட்லாம் வந்து எடுத்து போட்டுருவாங்க. பட் நான் எல்லாத்தையுமே போட்டு தான் செய்ய போகிறேன். இது எப்படி இருந்தாலும் வேஸ்ட் ஆகும் தான், நம்ம எல்லாத்தையுமே போட்டு செய்வோம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையுமே போட்டு தான் செய்ய போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம பிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி நான் பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அடுத்து ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். இது மாதிரி ஒரு வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேன் வந்து நல்லா ஹீட் ஆனதோட ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதோட நம்ம வந்து எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோன்னா அப்போ தான் நமக்கு பிரெட் அல்வா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஃப்ரை பண்ணி நம்ம செய்கிறப்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சில பேர் வந்து அப்படி பச்சையாகவே போட்டு செய்வாங்க, அது நல்லா இருக்காது. ஃப்ரை பண்ணி தான் எடுத்துக்கணும். நம்ம வச்சுருக்க பிரெட் பீசஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பிரெட்டை வந்து நல்லா கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கணும். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே இங்கே பாருங்கள் ஃப்ரை பண்ணியாச்சு. இது எல்லாமே வந்து கோல்டன் ப்ரௌனில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை வறுத்து வச்சாச்சு. இப்போ திரும்ப வந்து அகெயின் இந்த பேனை வச்சு நம்ம முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்துடலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் மெல்ட் ஆகட்டும். அவ்வளோதான். நெய் ஹீட் ஆனதோட நம்ம முந்திரி திராட்சையை போட்டுடலாம். முந்திரி திராட்சை ப்ரௌன் கலரில் ஆனதோட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான். இங்கே பாருங்கள் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. நம்ம அதை எடுத்துட வேண்டியது தான். எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை எடுத்து தனியாக வச்சாச்சு. இதை வந்து ஃபைனலாக நம்ம இதில் போட்டுக்க வேண்டியது தான். இப்போ அதே நெய்யில் வந்து இப்போ ஜீனி சேர்த்துடலாம். ஜீனி நான் 1 கப் சேர்க்குறேன். நான் பிரெட் ஸ்லைஸ் மொத்தம் 10 எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் ஜீனி சேர்த்துக்கோங்க. நெய் வந்து ஒரு 25 ml நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனி போட்டதோட நான் ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது. ஒரு 2 டீஸ்பூன் வாட்டர். கொஞ்சம் கட்டி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ ஜீனி நல்லா மெல்ட் ஆகணும். ஜீனி நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இது மாதிரி பண்ணுங்கள். இப்போ ஜீனி ஃபுல்லாக மெல்ட் ஆனதோட இப்போ நம்ம ப்ரெட்டை போட்டுற வேண்டியதான். அதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ப்ரெட் ஸ்லைஸ்லாம் போட்டுற வேண்டியது தான். வறுத்து வச்சுருக்க ப்ரெட் ஸ்லைஸ்லாம் போட்டு அதோடு சேர்த்து இப்படி பண்ணிட வேண்டியதுதான். இப்போ அந்த சர்க்கரை பாகு இந்த ப்ரெட் ஸ்லைஸ் எல்லாம் ஃபுல்லாக ஊறினதுக்கப்புறம் நம்ம மசிச்சு விட்டால் நமக்கு சூப்பரான ப்ரெட் ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் எல்லாத்தையும் போட்டுட்டு மசிச்சுட்டு காமிக்கிறேன். இது மாதிரி தான் நம்ம மசிச்சு விடணும். நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துட்டு மசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிச்சிட்டேன். கொஞ்சம் நெய் சேர்த்துக்கணும் ஃபைனலாக. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அந்த ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நெய் சேர்க்குறப்ப நமக்கு மணமாக இருக்கும். ஸோ ஜீனி அளவு வந்து கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப திகட்டாமல், சில பேருக்கு ரொம்ப திகட்டுறது பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். ஸோ ஜீனி அளவு மட்டும் நீங்கள் சக்கரை பாகு காய்ச்சுவீங்கள்ல, அப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நான் 10 மினிட்ஸில் வந்து இந்த பிரெட் அல்வா மேக் பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஃபைனலாக ஃபுல்லாக நல்லா மசிச்சதுக்கப்புறம், ஸோ அந்த பிரெட் ஸ்லைஸ்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து தாளித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா முந்திரி திராட்சை, அதை நம்ம போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். நமக்கு ஹோம்மேட் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி கல்யாண வீட்டில் பிரியாணிக்கு வைப்பாங்களோ அதே டேஸ்ட்டில் தான் வந்திருக்கு. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். செம்மையாக மனமும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எம்மியாக இருக்குது. ரொம்ப சிம்பிள் தான். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வீட்டில் வெறும் பிரெட் இருந்தால் போதும்.
ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.